இந்த ஹைப்ரிட் ஸ்கீமில் நீங்கள் 10 லட்சம் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் ஒரு 8% முதலீடு இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ 6 வருஷம் எடுத்துக்கலாம். 10 லட்சங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 20 லட்சம் ஆகும். 20 லட்சத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களான்னா யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு 80% 85% உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு இந்த அமௌண்ட்டு போதுமானதாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஒரு நல்ல ஸ்கூலில். நீங்கள் ரொம்ப எக்ஸார்பிட்டண்ட்டாக ரொம்ப நீங்கள் ஹைஃபை ஸ்கூலில் போய் பண்ணிங்கன்னா அது 10 லட்சமும் பத்தாது, 1 கோடியும் பத்தாது. ஸோ 10 லட்ச ரூபா உங்கள் கையில் பணம் இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸை மேனேஜ் பண்ணணும். ஸோ எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்ம இல்லை 1வதுலேருந்து 12வது வரைக்கும் மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் பீரியடு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்குன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது 4 வயசு ஆகும். விச் மீன்ஸ் 5 வருஷமாவது உங்களுக்கு நேரம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எப்பயுமே வந்து திட்டமிடும்போது என்ன பண்ணால் ஒஸ்ட்டு கேஸில் எனக்கு என்ன ஆகும், ஏன்னா இதை நீங்கள் 100% நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிளானுமே ஒரு 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 மேப்பை போட்டுக்கிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம சுற்றி என்ன இடங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபுல்லாக இது ஒரு 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 அழகான திட்டமிடலாம். ஆனால் ஒஸ்ட்டு கேஸில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், பெஸ்ட்டு கேஸில் என்ன கிடைக்கும், இதுதான் நம்ம எப்பயுமே நம்ம திட்டமிடும்போது பண்ணணும். ஸோ அப்படி தான் என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒஸ்ட்டு கேஸில் நான் ஒரு முதலீடு பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், பெஸ்ட்டு கேஸில் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த பணம் என் ஸ்கூல் சேர்றதுக்கு எனக்கு பத்துமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல திட்டமிட்டுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். ஏன்னா இதை நீங்கள் நம்பி தான் இருக்கீங்கும் போது அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதிகமாக வந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் கம்மியாக வந்ததுன்னா நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக நீங்கள் திட்டமிடணும். ஸோ முதல்ல எதில் முதலீடு பண்ணணும், ஏன்னா எனக்கு 5 வருஷம் கழித்து இதுலேருந்து தான் நான் பணத்தை எடுத்து என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நான் எதில் முதலீடு பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய பாதி பிளானிங் முடிஞ்சு போச்சு. 2வது, சரியான எதிர்பார்ப்பு இருக்கணும். தவறான கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காது. நான் அதிகமாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும், ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும், நான் வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் கேட்குற எதிர்பார்ப்பே முதல்ல தவறாக இருக்கும். ஸோ சரியான கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். அப்போ தான் நம்ம சரியான பதிலை நம்மளுடைய முதலீட்டில் கிடைக்கும். 3வது வந்து கிளியராக திட்டமிடணும், எத்தனை வருஷத்துக்கு வேணும். ஏன்னா முதல்ல வந்து பணம் நம்மளுக்கு வேணுங்கிற பட்சத்தில் எத்தனை வருஷத்துக்கு வேணுங்கிறதையும் நம்ம திட்டமிடணும். நம்ம எத்தனை வருஷம் வச்சுருப்போங்கிறதையும் திட்டமிடணும். அப்புறம்தான் இது எத்தனை % ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைமு, அப்புறமா வேல்யூ, அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். இப்படி பண்ண பட்சத்தில் உங்கள்கிட்ட 10 லட்சம் தான் இருக்குன்னு பட்சத்தில் ஒஸ்ட்டு கேஸில் எனக்கு மினிமம் ஒரு 8% வரணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 12%, 15%, 20% இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா குழந்தையோடைய படிப்புங்கிறது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிக்கலையே குழந்தைய நம்ம வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் சேர்த்தாகணும், ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதில் நீங்கள் அதிக ரிஸ்க்கு எடுக்காதீங்க. ஸோ 8% முதலீடு கொடுக்குற ஒரு ஸ்கீமாக எடுத்துக்கோங்க. என்ன கேட்டகரியில் பண்ணலாம், ஒரு ஹைப்ரிட் ஸ்கீமில் பண்ணலாம். ஹைப்ரிட்டில் எதில் பண்ணலாம், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், மல்டி அசட்டு, கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட், அக்ரெசிவ் ஹைப்ரிட், இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு எது சௌரியமோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு ஒரு ஹைப்ரிட் ஸ்கீமில் வாங்கிக்கலாம். இந்த ஹைப்ரிட் ஸ்கீமில் நீங்கள் 10 லட்சம் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் ஒரு 8% முதலீடு இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கையில் இப்போ 15 லட்சம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் போய் ஒருத்தர் ஸ்கூலில் சேர்க்கணும், இன்றைக்கி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னால், சிபிஎஸ்சி ஸ்கூலுங்கும்போது 60,000க்கு இருக்குது, 75,000க்கு இருக்குது, 1 லட்சத்துக்கு இருக்குது, 3 லட்சத்துக்கு இருக்குது, சம் ஆஃப் த சிட்டிஸில் 5 லட்சத்துக்கு இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோவில் நம்ம பேசுவோம், எப்பயுமே வந்து பெஸ்ட்டு கேஸ் சினாரியோவே பேச வேணாம்.
இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நார்மல் ஸ்கூலில் சேர்க்கணும், ஒரு சிபிஎஸ்சியில் சேர்க்கணும்னா ஒரு 75,000 ஆகும்னு வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இதே மாதிரி இருக்காது இல்லையா 5 வருஷம் கழித்து, ஏன்னா குழந்தை உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் பிறக்க போகுது. ஸோ அப்போ கொஞ்சம் விலை ஏற்றம் இருக்கும். 75,000ங்கிறது 1.5 லட்சம் ஆகலாம். ஏன்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து ஒரு 10% மேலே. அது வருஷம் நம்ம தக்காளி வெங்காயம் வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாலாம் மேலே போகாது, அது கண்ணான்னு மேலே போயிட்டே இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக நம்ம இந்த ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 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 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா அது வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது தவிர அதை எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் போகும்ல, டியூஷனு, ட்ராயிங்கு, அது இது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 1.25 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதே மாதிரி 8% அந்த ஃபண்டில் கொடுக்குறேங்கிற பட்சத்தில் நீங்கள் வருஷம் நீங்கள் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லையா ஒழுங்காக திட்டமிடணும்னா நீங்கள் மாதம் கூடி அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். மாதம் ஒரு 14,000 ரூபாய் அது மாதிரி வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், விச் இஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நான் 8% ரிட்டர்ன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே இது மாதிரி 14,000 அந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ஒரு 1,75,000 கிட்ட பண்ணியிருப்பீங்க. ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் இது, கரெக்டான கால்குலேட்டர் நம்ம போட்டு கொடுக்கலாம். ஸோ 1,75,000 நம்ம என்ன பண்ணலான்னா மொதல் வருஷத்துக்கு பே பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் ஒரு 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 13 வருஷம் நீங்கள் பே பண்ண முடியும். ஏன்னா எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் 12 வருஷம், ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50,000 to 1 lakh வரும். பட் சரியாக நீங்கள் திட்டம் முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. இதை விட கொஞ்சம் ஒரு 1% ரிட்டர்ன் ஜாஸ்தியாக வந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 5வது வருஷத்தில் நீங்கள் 1,75,000 இருக்கிற பட்சத்தில் குழந்தை 5வது படிக்கும் போது 1,75,000 தான் இருக்குமா? இருக்காது, ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக பண்ண முடியாது. இந்த 10 லட்சத்தை நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் மாடரேட்டாக பண்ணிக்கணும். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு 80% 85% உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு இந்த அமௌண்ட்டு போதுமானதாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஒரு நல்ல ஸ்கூலில். நீங்கள் ரொம்ப எக்ஸார்பிட்டண்ட்டாக ரொம்ப நீங்கள் ஹைஃபை ஸ்கூலில் போய் பண்ணிங்கன்னா அது 10 லட்சமும் பத்தாது, 1 கோடியும் பத்தாது ஆக்சுவலாக. சரி, அதுக்கு உண்டான ரிஸ்க் நீங்கள் எடுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆகும்னா இப்போ 6 வருஷம் எடுத்துக்கலாம். 10 லட்சங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 20 லட்சம் ஆகும். 20 லட்சத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களான்னா யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங். என்ன பண்ணலான்னா நீங்கள் 5% வித்ட்ரா பண்ணுறேன், வருஷத்துக்கு ஒரு லட்சம் வித்ட்ரா பண்ணுறேன், 1.5 லட்சம் வித்ட்ரா பண்ணுறனாலும் நீங்கள் 13-14 வருஷம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்கூல் ஃபீஸுக்கு பண்ணிக்க முடியும். உங்களுடைய ரிஸ்க் பீரியட் தகுந்த மாதிரி தான். ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் நீங்கள் ஒரு 8% உண்டான ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு 85% 90% நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் 12% ரிட்டர்ன்ஸ்னு சொன்னால் 5 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. பை த டைம் உங்களுக்கு எவ்வளோ கார்பஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், இல்லை அதிக அமௌண்ட்டை நீங்கள் கூட வித்ட்ரா பண்ணலாம். எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பணம் இருக்குது, எனக்கு 2 லட்சத்தில் எனக்கு 1 லட்ச ரூபா என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுதுன்னு 1 லட்சம் தான், 1 லட்சத்தை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ நீங்கள் நீண்ட காலத்துக்கு அது காம்பவுண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் லம்சமாக கூட நீங்கள் அதிகமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இனிஷியல் இயர்ஸில் வித்ட்ரா பண்ணுறோங்கிறத வச்சு தான் எஸ்டபிள்யூபி இருக்குது. ரெண்டாவது முக்கியமான தப்பு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறது, அடுத்த வருஷமே எஸ்டபிள்யூபி போடுறது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடுத்த மாதமே எஸ்டபிள்யூ. இது ரெண்டுமே தப்பு. நீங்கள் செடியை வைக்கணும், நல்லா உரம் போட்டு தண்ணியெல்லாம் ஊட்டி அதை வளர விடணும். அது மரமானதுக்கு அப்புறம் அதுலேருந்து காய் பழமாக எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் செடியை வச்ச உடனே அதை நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா அது வளரவே வளராது. ஸோ வளர விடுங்க, அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வளர்ச்சி இன்னும் பெட்டராக இருக்கும். வளர்ச்சி தடைப்பட்டு போகாது. இல்லைன்னா நான் வளர்ச்சி பாதையில் நின்று போயிடும். யூ அவுட்லீவ் த மணி. ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா தான் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் உங்களுக்கு 1 லட்சம் தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா வருஷம் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், பசங்க படிக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் 1 லட்சம் தான் ஆக போகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு போகக்கூடிய உங்கள் கையில் வந்து ஒரு 15 16 லட்ச ரூபா இருக்கும். ஸோ உபயோகமாக இருக்கும். பட் 8% தான். 8% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 15 16 லட்ச ரூபா நீங்கள் எடுத்தது போகவும் உங்கள் கையில் கார்பஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நீண்ட காலம் கொடுக்கறதுனால, நீங்கள் ஒரு 14 வருஷம் டைம் கொடுக்கறதுனாலையும், நீங்கள் கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு இட் வில் லாங் லாஸ்ட். ஆக்சுவலாக சரியாக ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்டில் போட்டுட்டு allow the investments to grow for at least 5 years 6 years. அதுலேருந்து கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். அண்ட் யூ ஆல்சோ allow the corpus to grow over a period of time. உங்களுக்கு தேவைப்படும் போது அதுலேருந்து அடுத்த அந்த வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வேணும், ஒரு 1 லட்சம் வேணும், அப்பயும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் என்னென்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்குன்ட்டு பிளான் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் இன்கேஸ் அன்றைக்கி மார்க்கெட் டவுனு, இன்கேஸ் உங்களுக்கு வேறு சினாரியோங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு வித்ட்ராயிலும் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் உங்கள் கார்பஸும் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ பிரவீன்.